ஏஜிஎம் போது நாங்கள் ஆர்டிஓ கேஸ் காட்சியும் நானும் அலி அக்பரும் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தோம். சோஃபீஸ் கார்னர் பக்கத்தில். அவர் ஏற்று சைடில் ஏ1 பேக்கரி பக்கத்தில் நின்று இருந்தார். பஸ்ஸு 2-3 பஸ்ஸு காசு பஸ்ஸு போயிட்டு இருந்தால் நாங்கள் நின்றுக்கும்போது ஒரு பஸ்ஸில் ஒரு பெண்ணு வந்து இறங்குச்சு. அந்த பெண்ணு வந்து அலி அக்பர் சொன்னார், இதுதான் ஏஜி வச்சுட்டு இருக்காரு இந்த பிள்ளைய. நான் பார்த்தேன். உடனே அந்த பொண்ணை கை பிடிச்சிட்டு இவர் கூட்டிகிட்டு போனார். கூட்டிட்டு போய் 2 பேரும் ஜாலியாக சிங்காரத்தோப்புக்கு வந்தாங்க. இது எவ்வளோ காலம் இருக்கும்? இது ஒரு 6 மாதம் இருக்கும். இப்போ சமீபத்தில் பார்த்தோம். அப்போ அவர் ஏஜி முகமது இங்கே என்ன பொறுப்பில் இருக்கிறார்? இப்போ அப்போ அந்த நேரத்தில் இந்த ஆர்டிஓ கேஸ் காசு எங்களோட ஒன்றா ஜாக்கு மூலமாக தான் வந்துட்டு இருக்காரு அவர். நீங்கள் சொல்கிறாங்களே அலி அக்பர், நீங்களும் அதை பார்த்தீங்க. அந்த பொண்ணு எல்லாமே சத்தியமா உண்மை? எல்லாமே சத்தியமா உண்மை. கண்ணால் பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து அவருடைய சொந்தக்கார பொண்ணா அல்லது மனைவி அப்படி ஏதாவது இருக்காங்க? அதெல்லாம் இல்லை. எப்படி சொல்றீங்க? இது சொல்லுங்க. அதாவது அவர் பொண்டாட்டி வந்து எங்க ஊர் கிட்ட உள்ள ஊர் தான், கோமராப்பட்டினம். அவங்கள வந்து எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு அவங்களையும் தெரியும். அதனால போனது வந்து அவர் பொண்டாட்டி கிடையவே கிடையாது, அது கேரண்டி, சந்தேகமே இல்லை. அதை விடையிலும் இன்னொரு முக்கியமான செய்தி, அதாவது ஏஜி முகமது வந்து 1-2 பேர்கிட்ட இது மாதிரி நடந்துக்கிறல. நான் அறிஞ்சு எக்கச்சக்கமான பெண்கள்கிட்ட அவர் தவறாக நடந்துக்கிறாரு. என்னுடைய சில அனுபவத்தையும் உங்கள்கிட்ட சொல்லி காட்டுறேன். அதாவது எனக்கு முன்னிலையில் நான் கோயம்புத்தூர், அதாவது முஜாஹித் பள்ளிவாசல்ல இமாமா இருந்துட்டு திருச்சிக்கு நேரம் வர்றேன். ஏறக்குறைய ஒரு 6 வருஷத்துக்கு முந்தி காட்டூர் பள்ளிவாசல் நான் இமாமா இருக்கிறேன். அப்போதைக்கு ஜாக்குடைய திருச்சி மாவட்ட தலைவரும் இந்த ஏஜி முகமது, காட்டூர் கிளையுடைய தலைவரும் ஏஜி முகமது, அந்த பள்ளிவாசலுடைய தலைவரும் இந்த ஏஜி முகமது. இந்த மாதிரி இருக்கிறாரு. நான் இங்க சேர்ந்து ஒரே ஒரு வாரம் தான் இருக்கேன். நைட்ல பள்ளிவாசலுக்கு மேல ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு அவர் நைட் ஒரு 11 மணிக்கிட்ட வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து, கொஞ்சம் கீழே போய் படுத்துங்க, நான் இங்க மேல படுத்து தூங்கிறோம் அப்படின்றாரு. அவன் எங்க ரூம்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு என்னைய கீழே போய் பள்ளிவாசல போய் படுக்க சொன்னாரு. நான் இந்த பொண்ணு யாருங்க அப்படின்னு கேட்டேன். இது என் தங்கச்சி அப்படின்றாரு. சரி, தங்கச்சின்னா என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க வந்து நேரம் வீட்டுக்கு போயிடலாமே, வீட்டுல போய் தூங்கிடலாமே அப்படின்னா. இல்ல வந்து அன்டைம் ஆயிடுச்சு, எங்க அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட், அதனால இப்ப அன்டயத்துல போய் எங்க அம்மா நான் எழுப்ப விரும்பல, நான் இங்க தூங்கிக்கிறேன் அப்படின்றாரு. நானும் எனக்கு அப்பவுமே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, கன்ஃபியூஸ் கட்டாயம் இருந்துச்சு. ஆனாலும் தங்கச்சின்னு சொன்னனால, அப்புறம் இவர் கொஞ்சம் 5 வேளை தொழுகையாளி, பெரிய ஒரு தாடியெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு. இப்ப எல்லாம் இருக்கிறனால ஒரு மூமின் மேல தவறான எண்ணம் கொள்ளக்கூடாதுல, இந்த அடிப்படையில நான் ஒன்னும் பெருசுப்படுத்திக்கல. நானும் கீழே பள்ளியாசல போய் தூக்கிட்டேன். காலையில ஒரு ஃப்ரெஷ்ஷா குளிச்சு எழுதிட்டு சுபுலாம் தொழ வர்றாரு. 2-3 நாள் கழிச்சு அந்த பொண்ணை வந்து பக்கத்துல வீட்டை ஒரு வாடகைக்கு பிடிச்சி அந்த வீட்டுல வைக்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சனை போகும். நைட்டு இவர் போவாரு, காலையில சுபுத்துல வருவாரு. இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டைம் யதார்த்தமா ஒரு வேலையாக நான் ஏஜி முகமது வீட்டுக்கு போன் பண்ணேன். ஏஜி பொண்டாட்டி போன் எடுக்கிறாங்க, அவங்க ஏஜியுடைய மனைவி போன் எடுக்கிறாங்க. போனை எடுத்து நான் அலி அக்பர் என்னை சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஆவுன்னு கடந்து அழுகுறாங்க. என்ன, என்னுடைய மாப்பிள்ள வந்து இந்த மாதிரி நாகூர் பொம்பளையாம, அந்த பொம்பளைக்கு பேர் சஃபியாவாம, சஃபியாவை கூட்டிட்டு அலைஞ்சு போய்கிட்டு இருக்காராம, சஃபியாவுக்கு காட்டூர்ல வாடகைக்கு ஒரு வீடை பிடிச்சு கொடுத்து அந்த வீட்டை தங்கிக்கிட்டு இருக்கிறாராம, நைட்லாம் வர்றது இல்ல போறது இல்ல, நீங்க எல்லாம் சொல்றது இல்லையா, கண்டிக்கிறது இல்லையா அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. திடீர்னு நைட்டு வர்றாரு, போன்லயே அழுகுறாங்க. நைட்டு வந்து ஒரு சூட் கேஸ தூக்கிட்டு கிளம்பி போவாரு. எங்க போறீன்னு கேட்டா அமிர்தா வந்துக்கிறாரு, எஸ்கே அமிர்தா வந்துக்கிறாரு, நான் அரிசி ஹோட்டலுக்கு போறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நான் சூட் கேஸ திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது, ஒரே ஒரு கலர் லுங்கி மட்டும் இருக்கும், இதை மட்டும் வச்சுக்கிட்டு போவாரு. இந்த மாதிரி என்ன சொல்றாரு. நான் அவர்கிட்ட ரொம்ப அழுது கேட்கும் போது, நான் இப்படித்தான் செய்வேன், இருந்தா என் கூட இரு, எல்லாரையும் உன்னை தலாக்கு விட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு என்னை சொல்றாரு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நீங்க எல்லாம் சொல்லுங்க போங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை வந்து அப்போதைக்கு காட்டூருடைய பள்ளிவாசலுடைய துணைத் தலைவராக அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட நான் போய் சொல்லி நானும் அவருமா அவர்கிட்ட இதை சொன்னோம். அவர் அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி ஒரு மலிப்பிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடப்புன்னு சொன்னா, அந்த பொண்ணு வந்து பேர் சஃபியா, ஊர் நாகூர். அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு கறிக்கடை அமீர்ஜான் சொல்லிட்டு, அவர் பள்ளிவாசலுடைய செக்ரட்டரி, அவர் வந்து கறிக்கடை வச்சுக்கிறாரு, அதாவது மட்டன் ஸ்டால் வச்சுக்கிறாரு. அவருக்கு அமீர்ஜான், இது வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நீங்க எவ்வளவு கறி கேட்டாலும் நீங்க கொடுத்துருங்க, நான் காசு தர்றேன் அப்படிங்கிறாரு. ஒரு மளிகை கடையில போய், இது வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நீங்க எவ்வளவு சாமான் தான் கொடுங்க, நான் காசு தர்றேன் அப்படிங்கிறாரு.
இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு வீட்டுல தங்க வைக்கிறாரு. கடைசியில நான் திருப்பி கேட்கிறேன், என்னங்க இது உங்க தங்கச்சிமா தெரியலையே, தங்கச்சின்னா அந்த மாதிரிலாம் செய்ய தேவையே இல்லையே அப்படின்னா, தங்கச்சின்னா சின்ன மாமாவா அப்படிங்க வர சந்தேகமே இல்ல பச்சை ஹராம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. கடைசியில விசாரிச்சு பார்த்தா இது சுத்தமா தங்கச்சியே கிடையாது. அவர் டிராவல்ஸ் வச்சு ஆண்கள் பெண்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அந்த டிராவல்ஸ் வகையில வந்து நிறைய பெண்கள் அவருக்கு தொடர்பு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான அந்த பொண்ணு பாக்குறது நல்லாவே இருக்கும், 25 வயசு இருக்கும், பாக்குறது நல்லாவே இருக்கும். அந்த ஒரு வகையில தொடர்புல தான் அவர் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட நான் சொல்லி பார்த்தேன், அப்துல் சொல்லி பார்த்தாரு. ஏஜி முகமது பொண்டாட்டிய காட்ரு அப்துல் ரஹ்மான் வீட்டுக்கு வந்து அவர் பொண்டாட்டிட்ட சொல்லி நீங்க எல்லாம் சேர்ந்து கண்டிங்க அப்படின்ட்டாங்க. நாங்க சொல்லி பார்த்தோம், நடக்கல. கடைசியில என்ன ஆச்சுன்னு சொன்னா போய் சொல்லி பார்த்தாங்க, அது ஒன்னும் பெருசா ஈடுபடல. கடைசியில அந்த பொண்ணு தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொம்பளைக்கும் வேற பொம்பளைகளுக்கு மத்தியில சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தவனே அந்த பைப்படி சண்டை தான் தெரியுமில்ல, பொம்பளைங்க எல்லாம் ஊண்டு கட்டி உன்னைய தெரியாடி அவ இவா அவளுக்கு மாதிரி பேசி உன்னை அத்தர்பாய் வச்சுக்கிறாரு. அதாவது காட்டூர்ல இவருக்கு பேர் அத்தர்பாய், புனை பேரு. ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னா ஆள் அத்தர் இத்தர் போட்டுக்கிட்டு நீட்டா ஜம் ஜம் வருவாரு. அதனால காட்டூர் பெண்களே அத்தர்பாய்ன்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட பெண்ணா இவர் பார்த்தது இல்ல 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 நான் அதாவது அவருக்கு 1-2 பெண்கள் இல்ல, இவர் பார்த்தது வந்து வேற பொண்ணு, நான் பார்த்தது வேற பொண்ணையும் நானும் பார்த்தேன். நானும் புகாரி ஏஜி முகமது முகமதுடைய ஒரிஜினல் மனைவி உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இந்த பெண்ணு வேற ஒரு பெண்ணோட இருக்காரு, வேற பொண்ணு உங்களுக்கு கேரண்டி பயங்கரமா மோசமாக தலைவராக நீங்கெல்லாம் போய் நம்ம ஜாக்கிரதை மாநில தலைவர் கமல்வேட்டு சொல்லுவீங்களா? நல்ல கேள்வி கேட்கறிய. நான் இந்த செய்திய அப்போதைக்கு சிங்காரத்தோப்பு பள்ளிவாசலுடைய இமாமாக சைஃபுல்லா இருக்கிறார். நான் காட்டூர் பள்ளிவாசல் இமாம், சிங்காரத்தோப்பு பள்ளிவாசல் இமாம் சைஃபுல்லா. எனக்கும் சைஃபுல்லாக்கு நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஹெட் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கலந்துக்கிறேன். இந்த விஷயத்தை நான் ரொம்ப ரொம்ப நொந்து போய் ஜாக்குடைய மாவட்ட தலைவர், கிளை தலைவர், பள்ளிவாசல் தலைவர் இப்பெல்லாம் ரொம்ப நொந்து போய் சைஃபுல்லாட்ட சொன்னேன். சைஃபுல்லா சொன்னாரு, நானும் இதை எஸ்கேட்டை எத்தி வச்சிடறேன், நீங்க கட்டாயம் எஸ்கேட்டை சொல்லிருங்க, பார்த்ததுனால நீங்க மெயினா சொல்லிருங்க அப்படின்றாரு. நான் எஸ்கேட்டை இந்த மாதிரி ஏஜ் செய்யறாரு அப்படிதான் சொன்னேன். உங்க கத்துனாரே தவிர என்னை திட்டி அனுப்பி விட்டாரே தவிர இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி எந்த பேச்சு கிடையாது. இது 1-2 தடவை கிடையாது, என்னை திட்டி ஏறக்கூட 7-8 தடவை அனுப்பி விட்டு கடைசியில பேரணாம்பட்டுல ஒரு மாநாடு போட்டாங்க. அந்த மாநாட்டில் வச்சு சொன்னேன், அப்பவும் என்னை திட்டி அனுப்பி விட்டார். கம்ப்ளைண்ட் பண்ண என்னையே தான் திட்டினாரே தவிர அவரை திட்ட மாதிரி ஒன்றும் தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து நம்ம சிங்காரத்தோப்பு பள்ளிவாசலுடைய பக்கத்து வீடு, இந்த பள்ளி சிங்காரத்தோப்பு பள்ளி, இந்த பள்ளி பக்கத்து வீட்டுல இவங்க இருக்காங்களா, இவங்க இந்த ஏஜி முகமது சம்பந்தப்பட்டு யாராவது இந்த மாதிரி தவறா அவர் போனதை பத்தி நீங்க உங்களுக்கும் தெரியும் சொல்றாங்களா, வாஸ்தவமா? வீட்டு காலி பண்ணாங்க, சொல்லுங்க. எங்க பக்கத்து வீட்டுல நான் செத்தா எங்க வீடுங்க, அவர் வீட்டுல மேல வாடகைக்கு 2 குடித்தனங்கள் இருக்கு. இதுல ஒரு குடித்தனத்துல இந்த ஒரு புள்ள அமீனான்ற புள்ள இருந்துச்சு. இவரு எழுத்த கட்டடம், அங்கிருந்து இவரு இங்க பேச, இங்க இருந்து அங்க பேச, ஜாடக ஏஜி முகமது. உங்க சித்தப்பாவுடைய வீட்டுலதான் அந்த புள்ள வாடகைக்கு இருந்துச்சு. அதுக்கு எழுத்தாப்புல ஏஜி முகமது என்ன செஞ்சாரு, இவரு இந்த கடை வச்சிருக்காரு, டிராவல்ஸ் வச்சிருந்தாரு. இவர் 2 பேரும் அங்கிருந்து பேசுறது இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில ஒரு கார்ட்லெஸ் டெலிபோன் வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் இங்கிட்ட அங்கிட்ட பேசிக்கிறதா இருந்துச்சு. இது எப்படி தெரியும்னா, எங்க வீட்டுல அந்த புள்ள ஏற்கனவே டெலிபோனுக்கு 1000 ரூபாய் டெலிபோனுக்கு அப்ளை பண்ணிருந்துச்சு. அது வராத பட்சத்திலே அவங்க வீட்டுல டெலிபோன் அடிச்சதுனால எங்க டெலிபோனுக்கு சித்தப்பாவுக்கு சந்தேகம் வந்து, இதுதான் இன்னும் வயரிங்கா பண்ணல, ஒன்னும் பண்ணல, எப்படி டெலிபோன் பண்ணி அடிக்குதுன்னு கேட்க, அப்புறம் தெரிஞ்சு இவர் விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சா இந்த ஏத்த வீட்டுல ஏத்தாப்புல இருக்கிற ஒரு பாய் தான், ஏஜி முகமது பாய் தான் டெலிபோன் கொடுத்துறதாக பேசுங்க. இது ஒண்ணுங்க. இதை வச்சு மேற்கொண்டு அந்த வீதியில எல்லாம் பேசிக்கிறாங்க. எங்க போறாங்க, யார் வர்றாங்கன்னா தான் உஸ்மான் பாய் வீட்டுல தான் இருக்காங்களே, அவங்க தான் இவங்க அப்படின்னு பேச வர, எங்க சிச்சாவுக்கு 2 குமருங்க.
எங்க தன்னோட குமரங்களுக்கு இதுல பாதிப்பு ஏற்படுமோன்னு பயந்து எங்க சிச்சா என்ன பண்ணாரு, அந்த புள்ளைய அம்மா நீ காலி பண்ணிரு விடுன்னு சொல்லி. அந்த பெண்ணு மட்டும்தான் அந்த வீட்டுல வாடகை. ஆமாங்க, அந்த பெண்ணோட கணவர் வந்து சவுதியில இருக்காரு. கல்யாணம் முடிச்ச பொண்ணு. கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்கலாம் இருக்கு. அந்த குழந்தைங்க எங்க இருக்கு? தாயோட இங்கதான் இருக்கு. அந்த பெண் வந்து ஏஜி மாமாவோட தொடர்பு. ஆமா, உண்மையா இந்த பெண்ணுக்கும் அந்த அவருக்கும் வந்து பேச்சு தொடர்புகள் இருந்துங்கிறது எல்லாம் சத்தியம். எல்லாமே சத்தியமா சொல்லலாம். தெரியும். எங்க சித்தப்பாவும் தெரியும், எனக்கும் தெரியும். சுத்தமா மட்டும் சொல்லியிருக்காங்க. இது விஷயமா விசாரிச்சு தான் நான் சொல்றேன். இந்த ஒரு காரணத்துக்கு தான் வீட்டை விட்டு காலி ஆக்குனாரு. அந்த பெண்ணை வீட்டை காலி பண்ண வச்சு இதை வச்சு தானே